என்ன மாரி உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு எப்பயுமே டெய்லி காலைல எழுந்த உடனே டைரக்ட்டா கண்ண மூடிட்டே போய் அந்த கதவ திறந்து வெயில்ல பார்த்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் உட்காந்து எழுந்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டேவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போ வேல பார்த்தாலும் ஓடி போய் குடுகுடுன்னு உட்காந்துப்பேன். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் இருக்கு. ஏன் எதுக்குன்னுலாம் தெரியல. என்ன வியாதியோ? அப்புறம் வந்து இந்த அஞ்சர பெட்டி மேல வந்து கரப்பான்பூச்சி இருந்தது. ஏதோ வேலை இல்லாததுக்கு நான் வேலை தரேன்ற மாதிரி. அத எப்பயுமே பொத்துனாப்புல எடுத்துட்டு பொத்துனாப்புல வைப்பேன். இன்னைக்கு எடுக்கிறப்ப அந்த கரப்பான்பூச்சி இருக்கும். அத தட்டி விட்டுருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு குலுக்கி, அது எல்லாம் மிக்ஸ் ஆகி அத ஒரு 2 நாளா உட்காந்து பிரிச்சுட்டு இருந்து, இன்னைக்கு தான் முடிச்சு எடுத்து வச்சேன். அப்புறம் காலையில இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சரின்னு குளிச்சுட்டு வந்தா, அவரு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் அவ்வளவா பெருசா வேணான்னாரு. எதுக்கு நமக்கு மட்டும் பெருசா செஞ்சுக்கிட்டுன்ட்டு மாதுளம் ஜூஸ் போட்டு நீட்டா 2 பேரும் குடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து வெஜ்ஜீஸ் அவ்வளவா இல்லாததுனால, அவருக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் சாதம் செஞ்சுட்டு, அவர் வர வழியிலேயே பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தாரு. பஜ்ஜி வச்சு தலைவர் சின்சான பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு ஏன்னே தெரியல, டே ரொம்ப 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 மொக்கையா போணுச்சு. சரி வா வெளியவாவது போயிட்டு வரலான்னு பொள்ளாச்சி தான் கிளம்புனோம். அது ஏன்னே தெரியல, பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு 11 மணி ஆயிடும். நாங்க 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு கிளம்புனாலும் 11 மணி ஆயிடும். 8 மணிக்கு கிளம்புனாலும் 11 மணி ஆயிடும். அது ஏன் என்ன ஏதுன்னுலாம் தெரியல. அப்புறம் பானிபூரி சாப்பிட்டுட்டு, இந்நேரத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறது, அங்கேயே ஒரு டிஃபன் கடை இருக்கும். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. வெஜ்ஜு மட்டும் தான் இருக்கும். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்னைக்காவது ரொம்ப லேட் ஆச்சுன்னா, அங்கே தான் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறது. அதே மாரி டிஃபன் கடைய பார்த்தாலே நான் மேக்ஸிமம் பணியாரம் மட்டும் தான் வாங்குவேன். நல்லா டீசென்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்ல செய்கிற மாதிரியே இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும். நெறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. அதனால நானும் அங்கேயே சாப்பிட்டுட்டு, அவரு டீ குடிக்க அமுது சுரபில நிறுத்தினாரு. ஸோ நானும் அப்படியே ப்ளம் கேக் 2 வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு? த ஆன்சர் இஸ் வேட்டிகன் சிட்டி. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.